வணக்கம். ஒரு சின்ன அன்பு, ஒரு தனிப்பட்ட ஒரு செயல், ஒரு முழு குடும்பத்தோட வாழ்க்கையே எப்படி தலைகீழா மாத்தணும்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு மனசத்தோட கதை தான். இது மன்னார் குடும்பத்தோட பாதுகாவலரை பத்தின ஒரு சின்ன விளக்கம். வாங்க, இந்த கதையோட ஆழத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வரியை கேடுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே புரியும் எவ்வளவு ஆழமான நன்றியுணர்வும் வலியும் இருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்னு. இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. சரி, முதல்ல நாம சந்திக்க போறது இந்த கதையோட ஹீரோஸ், மன்னார் குடும்பத்தை. அவங்களோட உலகம் எவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறீங்க? வெறும் 10க்கும் 10 அடி அறைதாங்க. ஆமா, அதுதான் அவங்களோட வீடு, அவங்களோட பெட்ரூம், கிச்சன் எல்லாமே அதுக்குள்ளதான். அந்த சின்ன ரூமுக்குள்ள 1-2 பேர் இல்ல, மொத்தம் 7 பேர். ஒரு முழு குடும்பமும் அந்த இத்தூண்டு இடத்துல தான் தங்களோட வாழ்க்கையே வாழ்ந்திருக்காங்க. அந்த நெரிசலை நம்மளால நிஜமாவே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இல்லையா? ஏற்கனவே ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கை ஒரு கட்டத்துல மொத்தமா தலைகீழா மாறிடுச்சு. அவங்க வீடுன்னு சொன்னாங்களே, அந்த இடமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடமா மாற ஆரம்பிச்சது. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மோசமாச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல கூரையில இருந்து விடாம தண்ணி ஒழுக ஆரம்பிச்சது. மழை பெஞ்சா ஒதுங்க கூட இடமில்ல. ரெண்டாவதா இன்னும் பயங்கரம், அந்த பாதுகாப்பே இல்லாத வீட்டுக்குள்ள பாம்பெல்லாம் வர ஆரம்பிச்சது. கடைசியா அந்த இடத்துல மனுஷங்க வாழவே முடியாத ஒரு நிலைமை. அவங்களே சொன்ன மாதிரி அது ஒரு நரக வாழ்க்கை தாங்க. இப்படி ஒரு விரக்தியான நேரத்துல தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். ஒரு பாதுகாவலர் வர்றாரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கருணை செயல் அவங்க வாழ்க்கைய முழுசா மாத்தி போட்டுடுச்சு. இங்க பாதுகாவலர்ங்கிற வார்த்தைக்கு அகராதியில அர்த்தம் தேடாதீங்க. அந்த குடும்பத்தோட மனசுல இருந்து வந்த வார்த்தைகளை கேளுங்க. இருட்டுல கிடந்த எங்க வாழ்க்கைய மாத்த வந்த மனுஷ உருவத்துல இருந்த தெய்வம். இதுக்கு மேல ஒரு விளக்கம் தேவையா? திரு வேணுகோபால், இவருக்கு அந்த குடும்பத்தோட நிலைமைய பத்தி தெரிய வந்தப்போ அவரால சும்மா இருக்க முடியல. உடனே ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு செயலுக்கு பின்னால எவ்வளவு எளிமையான ஒரு எண்ணம் இருக்குன்னு. சரி, ஒரு பாதுகாவலரோட செயல்கள் எப்படி இருந்துச்சு வாங்க பார்க்கலாம். இது விரக்தியோட உச்சத்திலிருந்து ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நோக்கிய ஒரு பயணம். திரு வேணுகோபால் வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போகல, ஒரு முழுமையான தீர்வை கொடுத்தாரு. முதல்ல அந்த ஆபத்தான அறையிலிருந்து அவங்கள மீட்டு ஒரு பாதுகாப்பான நல்ல வீட்டை ஏற்பாடு பண்ணாரு. அடுத்து அவங்க வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்காக 1,00,000 ரூபாய் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, கரண்ட், தண்ணி மாதிரியான அடிப்படை வசதிகளை உறுதி செஞ்சாரு. கடைசியா அந்த வீட்டை ஒரு வீடா மாத்துறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து ஒரு உண்மையான இல்லமா மாத்தினாரு. இந்த மாற்றத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. வேணுகோபால் வரதுக்கு முன்னாடி 10க்கு 10 அறை, ஒழுகிற கூரை, பாம்புகளோட பயம், ஒரு நரக வாழ்க்கை. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பான வசதியான வீடு, நிம்மதி, கரண்ட், தண்ணி, ஒரு சொர்க்க வாழ்க்கை. ஒரே ஒரு மனுஷனோட அன்பு ஒரு குடும்பத்தோட உலகத்தையே எப்படி மாத்திருக்கு பாத்தீங்களா? இப்போ நாம கதையோட உணர்வுபூர்வமான ஒரு பகுதிக்கு வர்றோம். ஒரு குடும்பத்தோட அந்த ஆழமான நன்றி உணர்வு எப்படி ஒரு நம்பிக்கையோட அடையாளமா மாறுச்சுன்னு பார்க்கலாம். அவங்க சொன்ன இந்த வார்த்தைகளை மட்டும் கேளுங்க. நரகத்தில் இருந்த ஒரு குடும்பத்தை சொர்க்கத்துல வாழ வச்சிட்டீங்க. இது வெறும் வார்த்தை இல்ல, அவங்களோட இதயத்திலிருந்து வர்ற உண்மையான உணர்வு. இந்த மேற்கோள் ரொம்ப அழகா வேணுகோபாலரோட செயல்களை பத்தி சொல்லுது. நாம எவ்வளோ பெரிய விஷயத்த செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா சின்ன விஷயத்த எவ்வளோ பெரிய அன்போட செய்யறோங்கிறது தான் நிஜமாவே முக்கியம். கடைசியா அந்த குடும்பம் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அதோட தங்களோட நன்றியை முடிச்சுக்கிட்டாங்க. வணக்கம் வேணுகோபால் சார், மன்னார் குடும்பத்தின் பாதுகாவலர். இது வெறும் பேர் இல்லைங்க, அவங்க வாழ்க்கையில அவருக்கு கிடைச்ச ஒரு நிரந்தரமான அங்கீகாரம். பாருங்க, இந்த கதை வெறும் ஒரு குடும்பத்தை பத்தினது மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாத்தையும் யோசிக்க வைக்குது. ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு பாதுகாவலர் இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில, உங்க சமூகத்துல அந்த பாதுகாவலர் யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.